अस्मद्गुरुपरमगुरून्नितिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणाथषड्जित्सेनेशरमारमापतिं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं काशिं वाய்க்கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலிசோரிட்டு தேசவார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கேசவா புருஷோத்தமா கிளர் சோதியாய் குரலாயென்னு பேசுவாரடியார்கள் என் தம்மை விற்கவும் பெறுவார்களே. இந்த 10ஆம் பாசுரத்தில் அந்த பாகவதாளுடைய பெருமையை பூர்வார்த்தத்தில் எல்லா பாசுரத்துலையும் சொல்கிற மாதிரி சொல்கிறார். உத்தரார்த்தத்தில் முதல் 5 பாசுரத்தில் அபாகவதாளை வீழ்ச்சிட்டு பின் 5 பாசுரங்களில் பாகவத பரமை காந்திகள்னால் நாடு பெறக்கூடிய நன்மையை சொல்லிட்டு வரார். அதில் இந்த பாசுரத்தில் என்னென்னா, இப்படி இருக்கக்கூடிய பாகவதாள் பரமை காந்திகள் அவளுடைய திருவடி வாரத்தில் மற்றவர்கள்லாம் எப்படி இருக்கான்னா, இப்படிப்பட்ட பாகவதாள் எங்களை விற்கவும் பெறுவார்களே அப்படின்னு எல்லாரும் அவளிடத்துல தாஸ்யத்தை கொள்கிறார். லோகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள்லாம் அந்த பாகவதாள் இடத்துல தாங்களே அடிமையாக இருக்கக்கூடிய தன்மையை கொள்கிறார்கள். அதாவது ஸ்வதசித்தமான அந்த அடிமையை இந்த பாகவதாளுடைய தேஜஸ்னால அங்கே இருக்கிறவாள்லாம் அதை உணரும்படியாக இருக்குது. அந்த தேஜஸ் உணர்ந்து நடக்கும்படியாக இருக்குது. இந்த அடிமையாகப்பட்டது இந்த இருள் சூழ்ந்த இருள் தருமா ஞாலம் இருக்குது. இந்த ஞாலத்தில் எல்லாரும் அகங்கார மமகாரங்களோடு வர்த்திக்கிறார். ஆனால் இந்த திருக்கோட்டியூரில் எழுந்தருளிருக்கிற பாகவதாள் அந்த பாகவதாளினுடைய தேஜஸ்ஸினால இந்த அடிமை ரசத்தை சாமானிய மக்களும் உணர்ந்து அதுபடி அந்த தாஸ்யத்தினுடைய எல்லை நிலத்தில் நிற்கக்கூடியவாளாக இருக்கா. அனமாதிரியாக கீழ்ப்பாசுரங்களில் முதல்ல பாகவதாள் பாதத்தூளி படுறதுனால பாக்கியம் பெற்றது இந்த உலகம்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிறவாள்லாம் அவள் இருக்கிற இடத்துல வசிக்கிறதுனால அவள்லாம் ரொம்ப புண்ணியசாலிகள், புண்ணியம் பண்ணவான்னு சொன்னார். அதுக்கப்புறம் திருடர்களுக்கு கூட திருடுற எண்ணம் வராது இந்த பாகவதாளினுடைய தேஜஸ்னால அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த பாகவதாளை சேவிச்சா பெருமாளை சேவிக்கவே வேண்டாம், இவா தான் இந்த பெருமாளுடைய சின்னம் அப்படின்னு பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்கிறா. சாதாரணப்பட்டவா எப்படி இருப்பா? பெருமாளை தான் முதல்ல சேவிப்பாள். அதுக்காக என்ன எல்லாம் தெய்வத்தை சேவிக்கணும். அந்த தெய்வத்தில் உயர்ந்த தெய்வமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்கணும் அப்படின்னா சாதாரணப்பட்டவர்கள்லாம் நினைப்பாள். பெருமாளை காட்டிலும் பாகவதாள் வசதி அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் ஞானம் வந்தால் தான் தெரியும். ஆனால் இந்த பாகவதாளுடைய தேஜஸ்னால் இந்த பாகவதாளை சேவிக்கிச்சு அந்த பெருமாளை சேவித்த அந்த மனசுக்கு உண்டான திருப்தி இவாளை சேவித்த உடனே வந்துடுறது. அப்படிப்பட்ட தேஜோ விசேஷம் பொருந்தியவர்கள் அப்படின்னு. இப்போது இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட தேஜோ விசேஷம் பொருந்தியவாளுக்கு பகவானுக்கு அடிமை இல்லை, இந்த பாகவதாளுக்கு நான் அடிமையாக இருக்கேன் அப்படின்ற தசையை அவள்லாம்
அடையக்கூடிய, அதாவது சகல சாஸ்திரார்த்தத்தினுடைய தத்துவம் உண்மை பொருளாக இருக்கக்கூடிய பாகவத சேஷத்துவத்தினுடைய நிலைமையில் எல்லாரும் இருக்கக்கூடியவாளா ஆறா அப்படின்னு இந்த பாகவத பெருமையை இந்த பாசுரத்தில் சொல்கிறோம். உலகம் பயன் தர்றது, புண்ணியம் பரிசுத்தமாகுது. அந்த உலகத்தில் இவாளோடு வசிக்கக்கூடிய அந்த உலகத்தவர் புண்ணியசாலி ஆறா, எவ்வளவோ புண்ணியம் பெற்றவாள ஆறா. அப்புறம் அந்த திருடர்களுக்கு கூட திருடணுன்ற எண்ணம் வராது. அப்படி திருடர்கள் இதுக்கெல்லாம் கூட நல்ல புத்தி வரக்கூடிய இதில் இந்த பாகவதாளுடைய பெருமை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாகவதாள் பெருமாளை சேவிக்கணும்னு நினச்சவாளுக்கெல்லாம் இந்த பாகவதாளை சேவித்த உடனே அந்த பெருமாளை சேவித்த எண்ணம், அந்த ஆசை தீர்ந்து போகுது. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட பாகவதாளுக்கு தொண்டு செய்கிறதே அடிமையே, அவள் என்ன அடிமை எப்படி வேணாலும் கொள்ளலாம், அதாவது விற்க கூட அவள் விற்கலாம் அப்படின்ற அந்த தாசியத்துவத்தினுடைய எல்லையில் போய் நிற்கிறா. ஆனால் மாதிரி அந்த பாகவதாளுடைய தரிசனமாகப்பட்டது பண்ணுறது அப்படின்னு முடிக்கிறார். இதிலேருந்து ஒன்று நாம் தெரிஞ்சுக்கணும், சாஸ்திரங்கள் வாசிச்சுட்டா மாத்திரம் போகாது. சாஸ்திரம் வாசிச்சவாளுக்கு வித்யா வினய சம்பன்னம் வித்யா ததாதி வினயம்னு இந்த தன்மை வரும். ஆனால் அந்த தன்மை கேவல பாகவதாளுடைய தரிசனத்தினாலேயே படிப்படியாக வருது. அதனால்தான் படிக்காதவாள் கூட எம்பெருமானை ஆசிரியித்து மோட்சம் போகிறதுக்கு உண்டான வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. பசு மனுஷ பக்ஷிவா ஏச்ச வைஷ்ணவ சம்சயாக. வைஷ்ணவனாக இருக்கான எம்பெருமானை எப்போவும் தொழக்கூடிய பாகவதாள் இருக்காளே, அவளை ஆசிரிச்சுட்டா போகிறோம். தேலைவத்தே பிரயாசத்து தத்விஷ்ணோ பரமம் பதம். அதனாலேயே விஷ்ணுவனுடைய பதத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி படிப்படியாக சாமானிய ஜனங்கள் எப்படி முன்னேறான்றது இந்த பாசுரங்களில் வரிசலாக காண்பிக்கிறார். இந்த 5 பாசுரங்கள்லையும் இருக்கிற இடம் புனிதமாகுது, அவா புண்ணியசாலியாரா, மாறுதலான எண்ணம் திருடக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள் கூட அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு வர்த்திக்கிறார். அதுக்கப்புறம் பெருமாளை சேவிக்கணும், பெருமாளை சேவித்தா பலன் வரும் அப்படின்னு நினைக்கிறவா இந்த பாகவதாளை சேவித்த மாத்திரத்திலே அந்த பெருமாளை சேவித்த அந்த திருப்தி சந்துஷ்டி மனசில் வருது. அதனால் இந்த பாகவதாள் அதுக்கே அடிமை பண்ணக்கூடிய அந்த பாகவதாள் எங்களை விற்கவும் செய்யலாம் அப்படின்ற தன்மையில் ஆறா அப்படின்னு இதை காண்பிக்கிறேன். காசின் வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோரிட்டு தேசவார்த்தை படைக்கும் வன்கைநார்கள் வாழ் திருக்கோட்டியூர். இந்த பாகவதாளுடைய அனுஷ்டானம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பாசுரத்துக்கு சாமானிய அர்த்தம் என்னன்னா, ஒரு காசின் வாய் கரம் விற்கிலும், ஒரு பொற்காசுக்கு ஒரு பிடி நெல் அப்படின்னு விற்றா கூட, அவ்வளோ க்ஷாமங்கள்லாம் கொடிய காலம் இருந்தால் கூட ஒரு பொற்காசுக்கு ஒரு பிடி நெல் அப்படின்னு விற்றா கூட அவள் என்ன பண்ணுறா, கரவாது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் மறைக்காத வச்சு, ஐயோ நான் விற்று சம்பாதிக்கலாம், என்னத்துக்கு இவாளுக்கெல்லாம் சாதம் போடுவானே அப்படின்லாம் நினைக்காம, கரவாது மாற்று இதுக்கு கைமாறு எதுவும் இல்லாதவர்களாய், எண்ணாதவர்களாய், கைமாற எதிர்பார்க்காதவர்களாய், சோரிட்டு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி, சோரிட்டுன்றதுனால அன்னதானத்தை பண்ணுறேன்.
அவ்வளோ க்ஷாம காலம் இருந்தால் கூட ஒரு பொற்காசுக்கு ஒரு பிடி நெல் தான் கிடைக்கிறது, அந்த மாதிரி தான் விற்கிறது அப்படின்னு இருந்தால் கூட இவா தங்களிடத்தில் இருக்கக்கூடிய விளைச்சல் தானியங்களை மறைக்காமல் கரவாது மாற்றில் எந்த விதமான பிரதிபயனையும் எதிர்பார்க்காம சோறிட்டு அன்னதானத்தை பண்ணி தேச வார்த்தை படைக்கும். அதனால் இந்த மாதிரி புகழ்மொழிகள், ஆஹா இப்படிப்பட்ட பாகவத்தால் அந்த ஊரில் இருக்கா அப்படின்னு தேசு வார்த்தை தேச வார்த்தை படைக்கும். அதனால் இப்படி புகழ் பெற்று இல்லை புகழ்மொழிகளில் பெற்று வாழக்கூடிய ஆள் திருக்கோட்டியில் எழுந்தருள் இருக்கா அப்படின்னு. இப்படி அவள் உதார வன்கையினார்கள் இப்படி உதார குணமாக இருக்கிறதுனால அதான் இந்த பாகவதாளுடைய குணம் முதல் பாட்டிலேருந்து ஏறிண்டே போகிறது. இப்படி அந்த பாகவதாலும் எப்படி இருக்கா, உயர்ந்த தன்மையில் இருக்கா. ஒவ்வொரு பாசுரத்துலேயும் அவளுடைய பெருமை அப்படியே மேலே போயிட்டே இருக்கு. இப்படி க்ஷாம காலத்தில் கூட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம தங்கக்கிட்ட இருக்கிறத மறைக்காம இந்த மாதிரி இந்த அன்னதானம் பண்ணக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர் வாழ் பாகவதர்கள் பஞ்சகால பராயணர்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இதனுடைய தாத்பரியம் உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, மாற்றில் சோறிட்டு அன்னதானம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி. அன்னம் அப்படின்னா என்னது அப்படின்னா பெருமாளே அன்னம், பெருமாள் அன்னம். அன்னம் அன்னாதன், அன்னமாக இருக்கவன் எம்பெருமான், அன்னத்தை கொடுக்குறவன் எம்பெருமான் அப்படின்னு அன்னமாகிற தன்னையே கொடுக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு வேதமும் சொல்கிறது, சஹஸ்ரநாமத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு. அதனால் அன்னமாக இருக்கான் எம்பெருமான், அன்னாதனாக இருக்கான். அன்னம்ன்றது என்னன்னா பெருமாள், பிரம்மம் அன்னம். திருக்கோட்டியூரில் அன்னரூபமாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு புராணம் பிரசித்தியும் இருக்குது. சரி, இந்த அன்னமாக இருக்கிற எம்பெருமானை இவா இந்த பரமகாந்திகள் கொடுக்குறார். அந்த அன்னமாக இருக்கிற எம்பெருமானுடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அப்படின்னு இங்கே அர்த்தம். திருக்கோட்டியூரில் இருக்கிறவாள்லாம் எப்படி இருக்கான்னா, குயிலை போல எம்பெருமானுடைய எம்பெருமான புகழ் பாடக்கூடிய சாக்கைகள், வேதங்கள் பல சாக்கைகள் இருக்கு. அதை அவ இனத்தவர்களா கீழே கொம்பினார் பொழில்வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடு சீர் அப்படின்னு சொன்னார். அதனால் அவளுடைய இனம் மொத்தம், அப்படியே அவளுடைய கூட்டம் மொத்தம், பந்து வர்க்கங்கள் மொத்தம், குடியாக இருக்க வரக்கூடிய சந்ததிகள் மொத்தம் அவள்லாம் வேதத்தை ஓதி எம்பெருமான வழிபடுறவாளாக இருக்கா அப்படின்னு கீழ்பாசுரத்தில் சொல்லிட்டார். இவாள் என்ன பண்ணுறா, மற்றவர்கள் இருக்காளே பிராமணர்கள், மற்றவர்கள் வேதம் ஓதக்கூடிய தன்மையாளர்களாக இருக்காளே வெளியில், அவளுக்கெல்லாம் அந்த வேதம் ஓதக்கூடிய தன்மை இல்லைன்னாலும், அதாவது தன்மை இல்லை, வேதம் ஓதக்கூடிய வசதி அவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு, வேதம் ஓதக்கூடிய பிராமணாதிகளுக்கு அவர்களுக்கு வசதி இல்லாத இருக்காலும் இல்லை வேதம் ஓதுறதுக்கு. அதாவது இப்போது வேதத்தை ஓதுவிக்கிறதுக்கு ஒரு பையனுடைய அப்பா வேதம் ஓதலை, அதனால் அவரால் சொல்லித்தர முடியல. அந்த பையனுக்கு அந்த ஊர்லேயும் யாரும் வேதம் ஓதினவா இல்லை, அதனால் அவன் அத்தியனம் பண்ண முடியல அப்படின்னு இருக்கோல்ல. அந்த மாதிரி தசைகள்லாம் துர்தசை இப்போ இந்த காலத்தில் இருக்குது. ஆன மாதிரி இந்த கலிகாலத்தில் தான் இந்த
பிரபந்தத்தை பாடியிருக்கார். கலி ஆரம்பித்தா அப்படி தானே, இந்த கலிகாலத்துக்காக தானே, கலிகாலத்தவர்கள் எப்படி இருக்கணுன்றதுக்காக தானே, கலிகாலத்தவர்கள் உயர்த்துக்காக தானே எம்பெருமான் என்ன பண்ணான், வேதார்த்தங்களை எப்படி மேகங்கள் உபயோகமில்லாத சமுத்திர ஜலத்தை, உபயோகப்படுத்த முடியாத சமுத்திர ஜலத்தை மேகங்கள் வாங்கி சர்வோபஜீவியமாக எல்லாரும் உஜ்ஜீவிக்கும்படியாக தண்ணீராக உமிழ்றதோ இல்லை குடி தண்ணீராக உமிழ்றா போல வேதார்த்தங்களை இந்த ஆழ்வார்கள்லாம் எல்லாருக்கும் உமிழ்ந்திருக்கா. அதனால் கலிகாலத்தில் எப்படி இருக்கான்றது தானே, நாமெல்லாம் எப்படி இருக்கணும், யார் யார் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி எப்படி பெருமாளை அடையிறதுக்கு உண்டான வழின்றதெல்லாம் தானே சொல்கிறார். அதனால் இப்போ இந்த மாதிரி வசதி இல்லாதவர்கள் இருக்காளே, ஏதோ ஒரு காரணத்தினால வசதி இல்லை, அதனால் வேதம் ஓத முடியல, அதனால் அவள் என்ன பிரம்மவித்த ஆக முடியல அப்படின்னா இவா என்ன பண்ணுறா, அவளுக்கெல்லாம் வேதத்தை ஓதுவிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அவளுக்கெல்லாம் எப்படி வேதத்தை ஓதுவிக்கிறா அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், நம்முடைய காலத்தில் நாம் இந்த உதாரணம் எடுத்துட்டா இது சுலபமாக புரியும். எத்தனையோ கிராமங்களில், எத்தனையோ குடும்பங்களில், கிராமத்தில் இருக்காளோ நகரத்தில் இருக்காளோ பட்டணத்தில் இருக்காளோ எத்தனையோ குடும்பங்களில் வேதம் ஓதுறதுக்கு வசதியே இல்லாத போயிடுத்து. கீழ்கலையெல்லாம் இல்லை 2-3 தலைமுறையாக வேதம் ஓதாதையே போயிட்டா வச்சுப்போம், கீழ்கலையெல்லாம் வேதம் ஓதுறது. அதனால் இப்போ என்ன பண்ணுறா, ஆங்காங்கு பாடசாலை வச்சு அந்த பாடசாலையில் பசங்களை சேர்த்து அவளுக்கெல்லாம் வேதத்தை ஓதுவிக்கிறாள். அதாவது தனிக்காளாக இருக்கவா, அதாவது தார்மிகாளாக இருக்கவா இந்த மாதிரி வேதத்தை ஓதுவிக்கிறாள். அந்த வேதத்தை ஓதுவிக்கச்சே அந்த பையனுக்கு இங்கே வேதத்தை ஓதுறது பிரம்மச்சாரி தானே, பிக்ஷை எடுத்து வேதத்தை ஓத முடியுமா சாப்பிட்டுட்டு அப்படின்னா, இப்போ யார் பிக்ஷை போடுறதுக்கே யாரும் மனுஷா கிடையாது, பிக்ஷை போடுறதுக்கே யாரும் மனுஷா கிடையாது. அதாவது சுத்தாளாக இருக்கவாக்கிட்ட தான் பிக்ஷை வாங்கணும், யார் இங்கே சுத்தாளாக இருக்கா, அதனால் பிக்ஷை வாங்கிறதுக்கே யாரும் போடுறதுக்கே மனுஷால் இல்லை. அதனால் என்ன பண்ணுறா இவா, அந்த பசங்களுக்கெல்லாம் சாத்தை போட்டு வேதத்தை ஓதுவிக்கிறான். சாத்தை போட்டு வேதம் ஓதுவிக்கிறது மாத்திரமில்லை, உதாரணத்துக்கு மேலே இந்த லௌகிக உதாரணத்தையே சொல்லுவோம், இந்த காலத்தினுடைய உதாரணத்தையே. 7 வருஷம் வேதம் படித்தா என்ன சுவாமி பிரயோஜனம், என் பையன் அதே ஸ்கூல் போய் 7 வருஷம் படித்தான்னா உடனே எங்கேயோ எஸ்எஸ்எல்சி படித்தா கூட ஒரு வேலைக்கு போயிடுவான், வேலைக்கு போனோன்னா அவனுக்கு சம்பளம் வரும் அப்படின்னு நான் அனுப்ப மாட்டேன், எங்காத்து பையன் ஸ்கூலே போகட்டும், அதுவே வாசிக்கட்டும் அப்படின்றான். அதுக்காக என்ன பண்ணுறான்னா, இந்த பையன் 7 வருஷம் 10 வருஷம் அத்தியனம் பண்ணான்னா இவன் பேரில் இவ்வளோ வருஷா வருஷம் இவனுடைய எவ்வளோ இவன் கற்றுக்கணுமோ அவ்வளோ கற்றுண்டான்னா இவனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி போட்டு வெளியில் வரைச்சே நாங்கள் இவ்வளோ லட்சம் தரோம், இவனுக்கு மூலதனமாக தரோம், அதை வச்சுட்டான்னா அதுக்கப்புறம் இவன் பாராயண கைங்கரியத்துக்கெல்லாம் போய் சம்பாதிக்கக்கூடியவனும் ஆவான். அதாவது இது முதல் மூலதனமாக கொஞ்சம் தரோம் இந்த பையனுக்கு பாடசாலையிலேருந்து வெளில வரைச்சே, இந்த பகுதியை அத்தியனம் பண்ணிவிட்டு இவன் வெளில வந்தான்னா இவ்வளோ துட்டு தரம் அப்படின்னு சொல்கிறான். அதை தான் இங்கே ஆழ்வார் சாய்க்கிறார். காசின் வாய் கரம் விற்கிலும், அங்கே என்ன அர்த்தம் சொன்னோம், காசு கொடுத்து ஒரு பொற்காசுக்கு கரம், ஒரு கைப்பிடி நெல், பண்ணி போடுற சாதம் வந்தால் ஒரு கைப்பிடி நெல்னு அங்கே அர்த்தம். கரம்ன்றது என்னதுன்னா கை கொடுக்குறது, என்ன கை, ஞான கை தரா.
வேதத்தெல்லாம் ஓதுவித்து வேதாங்கங்களை ஓதுவித்து வேதாந்தங்களை காலக்ஷேபம் சொல்லி வச்சு இந்த மாதிரி என்ன பண்ணுறா. இப்போது ஆச்சாரியால் அங்கங்கே தார்மிகால் என்ன பண்ணுறா, அந்த ஞான கையை அவளுக்கு தரா. கரம் விற்கிலும்னு பதம் இருக்குது. கரம்ன்றது என்ன, கை. என்னது, ஞான கை தரா. ஞான கையை இந்த பையனுக்கு எப்படி தரா. இந்த காலத்தில் இந்த அத்தியனாதிகள் பண்ண வேண்டிய பையன் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கவன் அந்த சூழ்நிலையை ஆராய்ஞ்சி பார்த்து காசின் வாய் கரம் இந்த ஞான கையை அவன் சமிப்பானியாக ஆச்சாரியனிடத்தில் நான் உம்மை வரிக்கிறேன், சிஷ்யன் ஆரம் உமக்கு, நீர் எனக்கு சொல்லிவிடும் அப்படின்னு சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு அவன் சமிப்பானியாக காலில் விழுந்து என்னை நீர் அங்கீகாரம் பண்ணி எனக்கு ஓதுவிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது போய் அது இல்லை. இவாளே அவனை கூப்பிட்டு வேதத்தை அந்த ஞான கையை தரத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்கிறா. அப்போ கூட வரத்துக்கு அவனால் முடியல, அவனுடைய குடும்ப சூழல். சரி, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன். காசு கொடுத்தா அந்த பணத்தை நீ அதனால் இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணு, வேதாந்தத்தை உபதேசம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இவா கொடுக்குறா. அங்கே விற்கிலும்னு இருக்குது. விற்கிறதுன்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட அதான் 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு காரிய விசேஷம். அதாவது ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறா. அது எப்படி கொடுக்குறா அப்படின்னா, அதுக்கு தகுந்தா போல் கொடுக்குறா. அவளுடைய என்ன கொடுக்குறவன் வாங்கி கொள்றவனுக்கு தகுந்தா போல அந்த பொருளை அவனிடத்துல கொடுக்குறான். வாங்கி கொள்றவனுக்கு தகுந்தா போல அவனுடைய நிலைமையை ஆராய்ஞ்சி பார்த்து இந்த பொருளை அவங்கிட்ட கொடுக்குறான். அதுதான் விற்கிறதுன்றது. ஒரு பொருளை விற்கிறதுன்னா எப்படி, என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளை ஒருத்தர் கொடுக்குறவர் ஒருத்தர், வாங்கிக்கிறவர் ஒருத்தர். அந்த கொடுக்குறவர் வாங்கி கொள்றவனுடைய தன்மையெல்லாம் ஆராய்ஞ்சி அதுக்கு தகுந்தா போல இந்த பொருளை அவங்கிட்ட கொடுக்குறார். இப்போ வச்சுக்கோங்க, இது லோகத்தில் எதை வேணாலும் உதாரணம் சொல்லலாம். இப்போ டிஸ்கவுண்ட் சேல் அப்படின்னு சொல்கிறான். 1000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்தேன்னா 200 புடவை உனக்கு இனாமாக தரேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்கிட்ட பொருள் மலிஞ்சு போச்சு, இந்த பொருளை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தே ஆகணும். அதனால் இவன் என்ன பண்ணுறான், இந்த 1000 ரூபா ஒரு பொருளை இவன் கொடுக்கறதுக்கு ஒரு 1000 ரூபா பொருளை அவங்ககிட்ட வெறுமை கொடுக்குறான். அதாவது ஒரு 1000 ரூபா புடவையை கொடுத்து இந்த புடவையை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன ஆகுது, ஒரு ரூபாயை கொடுக்குறான். இல்லைன்னா ப்ரமோஷன் சேல் அப்படின்னு சொல்கிறான். சேலை ப்ரமோட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான்னா, நீங்கள் இந்த மாதிரி வாங்கினாக்கா ஒரு 5000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாக்கா நான் 500 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் தரேன் அப்படின்னு 500 ரூபாய்க்கு இவங்ககிட்ட கூப்பனை கொடுத்து அப்புறம் இந்த பொருளை 5000 ரூபாய்க்கு அவங்ககிட்ட விற்கிறான்றது இருக்கட்டும். அந்த மாதிரி அது வேண்டாம். இதில் கொஞ்சம் தானே அவன் தரான், மீதி துட்டுக்கு தானே தரான் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆனால் அவனுடைய வாங்குறவனுடைய தன்மையை அறிஞ்சு அவனுக்கு ஏதோ இவன் கொடுத்து தான் இந்த பொருள் அப்புறம் விற்கிறான். சரி, இப்போ கன்னிகா தானம் இருக்குது. கன்னிகா தானத்தில் என்ன பண்ணுறா, கன்னிகையும் தானம் பண்ணுறா, சர்வாபரண பூஷிதாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவாளுடைய சக்திக்கு அனுகுணமாக, அந்த மாப்பிள்ளையினுடைய பெருமைக்கும் அனுகுணமாக, இவா சக்தி இருக்குதோ இல்லையோ மாப்பிள்ளையினுடைய சக்திக்கு அனுகுணமாக சர்வாபரண பூஷித்தியாக கொண்டு அவனுக்கு தானம் பண்ணுறான். அதனால் இந்த இடத்துல என்னென்னா, ஞானத்தை இவா விற்கிறா. எப்படி விற்கிறா, ஞானத்தை அவனுக்கு கொடுக்குறா. பணத்தையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுக்குறா.
காசின் வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோறுட்டு. இதனால் எதனா பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறாளா? இல்லை. அவன் உயர்தே பிரயோஜனம், இவாளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, எதிர்பார்க்கல. கரவாது இவனுக்கெல்லாம் இப்படிலாம் பண்ணி வேதத்தை கொடுக்கணுமான்னா, வேதத்தை ஓதுவிக்கணுமான்னா, வேதாந்தத்தை உபதேசம் பண்ணணுமான்னா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னு தங்களுடைய வேதத்தை மறைக்கிறதோ இல்லை அவனிடத்துலேருந்து எதனா எதிர்பார்க்கிறதோ அதெல்லாம் இல்லாமல் கரவாது மாற்றிலி சோறிட்டு அன்னமாகிற சோரை அவனுக்கு இடுறார். அதனால் இவாள் பெரும் புகழாளராக ஆறா. அதாவது என்ன ஆச்சரியம், என்ன தார்மிக ஆளாக இருக்கா இவா. பணம் கொடுத்து அவனுக்கு சாதம் போட்டு பணம் கொடுத்து இருக்க இடம் கொடுத்து 10 வருஷம் வேதத்தெல்லாம் ஓதுவித்து அவனை ரொம்ப மகா பண்டிதனா பிராக்யனா அவனை ஆக்கியிருக்கா அப்படின்னு. சரி, இந்த மாதிரி அர்த்தம் சொல்லலாமா அப்படின்னா, இப்போது நாதமுனிகள் என்ன பண்ணார், உய்ய கொண்டார்கிட்ட இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை நன்னறிய என்னுடைய பேரனாக இருக்கக்கூடிய ஆளவந்தாருக்கு சமயம் வாய்க்கச்சே நீர் உபதேசம் பண்ணும்னு சொன்னார். உய்ய கொண்டாருக்கு திருநக்ஷத்திரம் ஆயிடுச்சு. ஆனால் அவர் சிஷ்யர் மணக்கால் நம்பியை கூட்டு நம்ம ஆச்சாரியனுடைய திருவுள்ளம் நியமனம் என்னால் முடியல, நீர் இதை பண்ணி வைக்கணும் ஆளவந்தாருக்கு அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா மணக்கால் நம்பி சரின்னு ஆச்சாரியன்கிட்ட ஒத்துண்டார். உய்ய கொண்டார்கிட்ட நாதமுனிகளுடைய நியமனத்தை படி பண்ணுறேன்னு. கடைசியில் இவருக்கும் வயசாகிட்டே இருக்குது. என்ன பார்த்தார், ஆளவந்தாரை போய் ஆளவந்தார் ராஜ்ய பரிபாலனத்தில் அப்படி உற்சுகராக இருக்கிறதுனால இதை உபதேசிக்க முடியாது போல் இருந்தது. இதை தானும் தனக்கும் திருநக்ஷத்திரமனாய் இதை விட்டுட போகிறோமே, ஆச்சார நியமனத்தை நிறைவேற்றாத போயிட போகிறோமேன்றதுக்காக என்ன பண்ணார், தூதுவளக்கீரையை பச்சையிட்டு அந்த ராஜாவுக்கு இது பண்ண மாதுகரை கைங்கரியம் பண்ணுறவரை போய் பிடிச்சி ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு தூதுவளக்கீரையை கொண்டு கொடுத்து அதை ராஜா நன்னா போக்கியமாக அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் அப்பவும் அவர் ஒன்றும் செவி சாய்க்கிறவராக இல்லை. இவரை தூதுவளக்கீரை நன்னா இருக்குதுன்னு சாப்பிட்டுருக்கார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், சரி இதுக்கு ஒரு உபாயம் பண்ணுவோம், அந்த தூதுவளக்கீரையை நிறுத்துவோம் அப்படின்னு நிறுத்தினார். உடனே ராஜா அந்த மாதுகரை கைங்கரியம் பண்ணுற என்ன இந்த மாதிரி காணும் தூதுவளக்கீரை, யாரோ ஒரு பிராமணன் கொண்டு வந்தார், அவர்கிட்ட நிறுத்தாத கொண்டு வர சொல்லு, அவருக்கு என்ன வேணுமானாலும் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அந்த பாச்சகனும் இவர்கிட்ட சொல்ல, மணக்கால் நம்பிக்கிட்ட இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம், அவரை நான் பார்க்கணுன்னு வரைச்சே அவரை பார்க்க முடிஞ்சால் போகிறோம், அவரோட பேச முடிஞ்சால் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரோட சமாகமம் ஏற்படுத்திண்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை சொல்லி நான் இதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு முதல்ல அவரோட பரிச்சயம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் விஷயத்தை சொல்லி பண்ணார். இப்போ என்ன பண்ணார், நெடுநாள் பச்சையிட்டு நெடுநாள் இவர் தூதுவளக்கீரையை கொடுத்து அதுக்கப்புறம் அவரோட ஸ்நேகபாவம் கொண்டு அதுக்கப்புறம் இந்த வேதாந்தத்தை உபதேசம் பண்ணார். அதனால் இந்த இடத்துல காசின் வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோறிட்டு தேசவார்த்த படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். இதுக்கு மேலே இந்த பாகவதம் அந்த அவள் இருக்கிறதுனால என்ன பெருமை வருது அப்படின்றத நம்ம நாளைக்கு அனுசந்தாங்க. கவிதார்த்தி சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷகோபாதீனதிவர்யான் பஜேனிசம் ஸ்ரீரங்கபூஷரீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.